முஹம்மதின் வாலிஹி வ சஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பாத். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, ஒரு எலி விளக்கு திரியை இழுத்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த ஒரு பாயின் மீது போட்டு விட்டது. அது ஒரு திர்ஹம் அளவுள்ள இடத்தை எரித்து விட்டது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் தூங்க விரும்பினால் உங்களின் விளக்கை அணைத்து விடுங்கள், ஏனெனில் நிச்சயமாக ஷைத்தான் இது போன்றவற்றை இவ்விதம் செய்யுமாறு தூண்டிவிடுகின்றனர். எனவே அவை உங்களை எரித்துவிடும் என்று கூறினார்கள். நூல் அபூதாவுத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க. வீட்டில் நைட் நேரத்தில் உட்காந்துருக்கிறாங்க. எரிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த சிமிலி விளக்கு இருக்கும் இல்லையா, முட்டை விளக்கு, சிமிலி விளக்கு, அந்த சிமிலி விளக்குல இருந்த திரியை பிடிச்சி உருவிக்கிட்டு வந்து அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற நிலைமையிலேயே கொண்டு வந்து பாயில போட்டுருச்சு. அந்த இடத்துல ஒரு ரூபாய் அளவுக்கு எரிஞ்சு போச்சு அந்த பாய். ரசூலுல்லாஹ்வும் அந்த எரிஞ்சு முடிகிறவன்னு கவனிக்கல. பிறகு அந்த புகை வர்றதை பார்த்துட்டு கவனிச்சுதான் அது எரிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சுட்டு அணைச்சிட்டாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இது ஷைத்தானுடைய வேலை, இது ஷைத்தானுடைய வேலை. ஷைத்தான் தான் என்ன செய்யறான், எலிக்கு உத்தரவு போட்டோ அல்லது எலிக்குள்ள புகுந்தோ அவன் இந்த வேலையை செஞ்சிருக்கிறான். அதனால ஷைத்தான் இது போன்றவற்றை இவ்விதம் செய்யுமாறு தூண்டி விடுகிறான். யார? எலியை தூண்டி விடுறான், இந்த மாதிரி செய்ய அப்படின்னு. எனவே அவை உங்களை எரித்து விடும், நீங்கள் கவனமாக இருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பொதுவாகவே நைட்ல படுக்க போகும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில விஷயங்களை சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள், சாப்பாடு பாத்திரம், தண்ணி பாத்திரம், சால்னா பாத்திரம், இதெல்லாம் மூடி வச்சிருங்க. அதாபுகள் வானத்திலிருந்து இறங்குனா நேரா பாத்திரத்துக்குள்ள இறங்கிடும். வீட்டை உள்பக்கமா நல்லா தாள் போட்டுட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி தாள் போட்டுட்டு வந்து படுங்க. அப்படின்னா தான் ஷைத்தானால அந்த கதவுகளை திறந்து கொண்டு வீட்டுக்குள்ள வர முடியாது. இந்த மாதிரி நைட்ல படுக்க போகும் பொழுது அந்த சிம்லி விளக்கெல்லாம் அணைச்சிட்டு படுங்க. கிராமப்புறங்கள்ல அந்த காலத்துல நம்ம சிம்லி விளக்கு வைக்கும்போது என்ன செய்வோம், தலைமாட்டிலேயே அந்த சிம்லி விளக்கு வச்சுக்குவோம். பக்கத்திலேயே தீப்பெட்டியும் இருக்கும், அந்த சிம்லி விளக்கும் இருக்கும். படுக்க போகும்போது அந்த சிம்லி விளக்கு மேல அந்த தீப்பெட்டியை தூக்கி வச்சுட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் குறைஞ்சி அணைஞ்சு போயிடும். இப்ப இதெல்லாம் நம்ம பாதுகாப்புக்கு நம்ம செய்யறோம். டக்குன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, முழிச்சு பார்க்கணும்னா நமக்கு பக்கத்துல இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில வரையறைகளை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். எலிகிட்ட இருந்து பாதுகாப்பா இருங்கிறாங்க ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல. இந்த எலிகளிடத்திலிருந்து எப்படியெல்லாம் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியுமோ அப்படியெல்லாம் பாதுகாப்பா இருங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் பாம்புகள் பழிவாங்கி விடும் என்ற அச்சத்தின் மீது அவற்றை அடிக்காமல் விட்டு விடுகிறாரோ அவர் நம்மில் சேர்ந்தவர் இல்லை. அவை நமது விரோதிகள் என்று உறுதியாகிவிட்டதால் அவற்றோடு சமாதானம் செய்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபூதாவுத். பாம்பு இருக்குது, பொதுவா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பாம்பை அடிச்சு விட்டுட்டா உங்க மேல வஞ்சமாவே இருந்து பழி வாங்கும், என்னைக்காவது உங்களை ஒரு நாள் கடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஈனத்தனமான புத்திலாம் மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி அதுக்கெல்லாம் கிடையாது. இந்த நேரத்தில் அது அடி வாங்கும், ஓடும், அவ்வளவுதான். அந்த மாதிரியான நினைவு வச்சுக்கிட்டு ஆளை பார்த்து திரும்ப வந்து கடிக்கிற பழக்கம் அதுக்கு கிடையாது. அப்படி நீ நம்பாதங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அந்த நம்பிக்கையை பாம்பு மேல வைக்காத.
ஈமான்ல கொலாப்ஸ் ஆயிடும், ஈமான்ல பலவீனம் ஏற்பட்டுடும். அப்படி நீங்க நினைக்காதீங்க. பாம்பு வந்துருச்சுன்னா அது நம்முடைய விரோதி, அடிச்சு காலி பண்ணுங்க. பாம்பு நம்மளுடைய விரோதி, அடித்து காலி செய்யுங்கள். அதுகிட்ட போய் சமாதானம் பேசிக்கிட்டு இருக்காத என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் முதல் அடியில் ஓணானை அல்லது பள்ளியை கொள்கின்றார்களோ அவர்களுக்கு 100 நன்மைகள் வழங்கப்படும். இரண்டாவது அடியில் அவற்றை கொள்பவருக்கு அதைவிட சிறிது குறைவாகவும், மூன்றாவது அடியில் கொள்பவருக்கு அதைவிட குறைவாகவும் நன்மைகள் எழுதப்படுகின்றன. நூல் முஸ்லிம், அபூதாவூத், திர்மிதி. வீடுகள்லாம் பள்ளி சுத்திக்கிட்டே இருக்கும். பள்ளியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரே அடியில் அடிச்சிரு, அதுக்கு உனக்கு 100 நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இது 2 விஷயம் இருக்கு நம்ம கவனிக்கணும். ஒன்று, பள்ளி விஷ ஜந்து, அதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. அதனால நீ அடிச்சு காலி பண்ணி ஒன்றை பாதுகாத்துக்க. ஒன்று. இன்னொன்று, அதை 2-3 அடிக்கல அடிக்காத. அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்ட, ஒரே அடியில் அடிச்சு காலி பண்ணிடு. அந்த மாதிரி உன்னை நீ தயார் செஞ்சுக்க. ஏன்னா அதுவும் ஒரு உயிர், அதுவும் ஒரு உயிர். நீ 4 தடவை அடிச்சு அதுக்கு உயிர் போகிறது இருக்கே, அதுக்கு பெரிய வலியை ஏற்படுத்து, சிரமத்தை ஏற்படுத்து. கொல்றதான் கொல்ற, அது கொல்றோம்னு தெரியாமலே கொன்னுடு அப்படிங்கிறாங்க. ஆடு இருக்கிறோமே, மாடு அறுத்து சாப்பிட்றோம், கோழி அறுத்து சாப்பிட்றோமே, அப்போ ரசூலா என்ன சொல்றாங்க, அறுத்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் மற்ற மதத்தவர்கள்லாம் அடிச்சு தான் சாப்பிடுவாங்க. கோழி அடிச்சு குழம்பு வச்சாங்க, கெடா வெட்டு நடந்துச்சு, அப்படித்தானே செய்யறாங்க. அந்த மாதிரி இஸ்லாத்துல இல்லை. அதனால நீ உனக்கு தேவையில்லாத பிராணி தான் இந்த பள்ளி, ஆனா அதுலேயும் ஒரு நேர்மையை கடைபிடி. ஒரே அடியில் அடிச்சு சாகடிச்சிருங்க, அதுக்கு உங்களுக்கு 100 நன்மை கிடைக்கும். ரசூலுல்லாஹ் நமக்கு உற்சாகப்படுத்துறாங்க. இப்ப தொழுதோம், எவ்வளவு நன்மை கிடைக்கும் நமக்கு தெரியாது. 1000, 10,000, லட்சமா, கோடியா நமக்கு தெரியாது. ஆனா ஒரு பள்ளி அடிச்சிட்டோம்னா 100 இருக்கு கண்டிப்பா. அதை நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி உற்சாகப்படுத்துறாங்க. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரே அடியில் அடிச்சா 100 நன்மை, அதை விட 2வது அடியில செத்து போகுது, 3வது அடியில செத்து போகுதுன்னா அதை விட நன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைத்து கொண்டு இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரார். சுபஹானல்லாஹ் பிஹம்திஹி, சுபஹானக்கல்லாஹும்ம பிஹம்